வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வேல்யூ ஹோம்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு கிளாசிக்கான 2 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுடைய ஷார்ட் ரிவ்யூ. வீடு அமைஞ்சிருக்கிற லொகேஷன் கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி. இந்த வீடு 3 சென்ட் இடத்துல 1135 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. நார்த் ஃபேசிங் லேண்ட்ல நார்த் ஃபேசிங்ல மெயின் டோர் இருக்க மாதிரி இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்பேஷியஸான ஹால், ஒரு செப்பரேட் பூஜா ரூம், கிச்சன், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்து இந்த வீடு ரொம்ப அழகா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. வீட்டுடைய ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான வால் பெயிண்டிங் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ரூம்க்கும் ரொம்ப அழகான கேட்சியான வால் பெயிண்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க. பெட்ரூம்ல ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக செப்பரேட் ராக்ஸ் கொடுத்திருக்காங்க. கிச்சன்லயும் நிறைய ராக்ஸ் இருக்க மாதிரி இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். வீட்டை சுத்தி தேவையான அளவு இடம் கொடுத்து வீட்டுடைய காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு ரிச்சான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுக்கறதுக்காக வீட்டுடைய ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல் ஹைட்டுக்கு வால் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் வால்க்கு ஒயிட் அண்ட் ஆஷ் கலர் காம்பினேஷன்ல அழகான வால் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. வீட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு விக்கெட் கேட்டும், கார் பார்க்கிங் ஏரியாவை ஆக்சஸ் பண்றதுக்கு பெரிய மெட்டல் கேட்டும் 2 கேட் கொடுத்திருக்காங்க. அழகான லேசர் கட் டிசைன் வர மாதிரி இந்த மெட்டல் கேட் அமைஞ்சிருக்கு. கேட் ஓபன் பண்ணோம்னா பார்க்கிங் ஏரியா வருது. இந்த பார்க்கிங் ஏரியாவுடைய அளவு 14க்கு 14.3. ஒரு லக்ஸரி கார் ஒன்னு பார்க் பண்ற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வீட்டுடைய இமீடியட் ரைட் ரூஃப்டாப் போறதுக்கான ஸ்டார்ஸ் கொடுத்து ஸ்டார்கேஸ்க்கு கீழே ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்திருக்காங்க. வாஸ்துப்படி வீட்டுடைய நார்த் வெஸ்ட் கார்னர்ல அவுட்டர் டாய்லெட் வருது. பார்க்கிங் ஏரியாவுடைய ஃப்ளோருக்கு ஹெவியான மேட் பினிஷ் பார்க்கிங் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வாஸ்துப்படி வீட்டுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வாட்டர் சம்பும் போர்வெல்லும் கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க செட்பேக் ஏரியா. இந்த செட்பேக் ஏரியால ஒரு ஸ்டோன் பெஞ்ச் கொடுத்திருக்காங்க. மேனுவல் வாஷிங்கான ப்ரொவிஷனும் இந்த செட்பேக் ஏரியால கொடுத்திருக்காங்க. துணி காய போடுறதுக்கான ப்ரொவிஷனும் இந்த செட்பேக் ஏரியால இருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்ப வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுடைய மெயின் டோர் நார்த் ஃபேசிங்ல ஃபிட் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகான ஃபிளார் டிசைன் வர மாதிரி ஹெவியான பாலிஷ்டு டீக்வுட் மெயின் டோர் ஃபிட் பண்ணிருக்காங்க வித் சைடு கிளாஸ். மெயின் டோர் ஓபன் பண்ணோம்னா லிவிங் ஹால் வருது. இந்த ஹாலோடைய அளவு 16க்கு 11. இந்த ஹால்ல ஒரு அழகான டெக்கரேட்டிவ் லேம்ப் ஃபிட் பண்ணிருக்காங்க. ரூம் உடைய வென்டிலேஷனுக்காக 2 பெரிய விண்டோஸ் ஃபிட் பண்ணிருக்காங்க. ஹாலுடைய ஒரு வால்க்கு டார்க் கலர் எல்லோ பெயிண்டிங்கும் ரிமைனிங் வால்ஸ்க்கு சாண்டல் கலர் பெயிண்டிங்கும் கொடுத்திருக்காங்க. ஹாலுடைய ரைட் ஹேண்ட் சைடு 2 பெட்ரூம், ஒரு பூஜா ரூம் வருது.
பூஜா ரூம் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. காம்பாக்டான செப்பரேட் பூஜா ரூம். சாமி படம் வைக்கிறதுக்கு கிரானைட்ல ஷெல்ஃப் கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கிச்சன். ஹால்ல இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சனுடைய அளவு 10க்கு 10. நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன். கிச்சன்ல ஸ்டோரேஜ்க்காக 2 பெரிய ஷெல்ஃப் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம ஒரு பெரிய லென்த்தியான லாஃப்ட்டும் கொடுத்திருக்காங்க. கிச்சன்ல வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்காக 2 விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. ஒயிட் அண்ட் பிரவுன் கலர் காம்பினேஷன்ல வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அடிஷனல் ஸ்டோரேஜ்க்கான ஷெல்ஃப். கிச்சன் டேபிள் டாப் கிரானைட்ல கொடுத்திருக்காங்க. எஸ்எஸ் சிங்க் ஃபிட் பண்ணிருக்காங்க. கிச்சன் டேபிள் கவுண்டருக்கு கீழே அடிஷனல் ஸ்டோரேஜ்க்காக கடப்பாக்கல்ல திருப்பி ஒரு ஷெல்ஃப் கொடுத்திருக்காங்க. நிறைய ஷெல்ஃப் இருக்க மாதிரி இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்ல 2 பெட்ரூமே கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் பூஜா ரூமுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுடைய அளவு 11க்கு 16. ரூம் உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்திருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியால இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி ரூம் உடைய பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த ரூம்ல ஒன் சைடு வால்க்கு டார்க் பிங்க் கலர் பெயிண்டிங்கும் ரிமைனிங் வால்க்கு லைட் பிங்க் கலர் பெயிண்டிங்கும் கேட்சியா பண்ணிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் இந்த ரூம்ல ஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்ல எல்லா பாத்ரூமுமே பிவிசி டோர் ஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த பாத்ரூம் உடைய அளவு 4க்கு 7. ஒயிட் வித் பிரவுன் கலர் காம்பினேஷன்ல வால் டைல்ஸும் ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் லே பண்ணிருக்காங்க. பிராண்டட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம எல்லா பாத்ரூம் அக்சசரிஸ், அதாவது வாஷ் பேஷன், மிரர், சோப் ஸ்டாண்ட், பிரஷ் ஸ்டாண்ட், டவல் ஹேங்கர், இந்த மாதிரி எல்லா பாத்ரூம் அக்சசரிஸும் இந்த பாத்ரூம்ல ஃபிட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். அடுத்து நம்ம பார்க்க போறது கிட்ஸ் பெட்ரூம். கிட்ஸ் பெட்ரூம் பூஜா ரூம் உடைய ரைட் ஹேண்ட் சைடு அமைஞ்சிருக்கு. அதாவது ஹாலுடைய இமீடியட் ரைட் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் உடைய அளவு 10க்கு 12.9. இந்த பெட்ரூம்லயும் ஒன் சைட் வால்க்கு டார்க் வயலட் கலர் பெயிண்டிங்கும் ரிமைனிங் வால்ஸ்க்கு லைட் வயலட் கலர் பெயிண்டிங்கும் பண்ணிருக்காங்க. லாவெண்டர் கலர் பெயிண்டிங் ரொம்ப அழகா இருக்குது. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ரூம் உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பெரிய ஷெல்ஃப் கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் கொடுத்திருக்காங்க. அளவு 6.7க்கு 4. ஒயிட் வித் ஆஷ் கலர்ல ஃப்ளோர் டைல்ஸும் வால் டைல்ஸும் லே பண்ணிருக்காங்க. இந்த பாத்ரூம்லயும் எல்லா பாத்ரூம் அக்சசரிஸ் கொடுத்திருக்காங்க. பிராண்டட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அவுட்டர் ஏரியா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுடைய இமீடியட் ரைட் ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்திருக்காங்க. இந்த பாத்ரூம் உடைய ஃப்ளோருக்கும் வால்க்கும் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. அடுத்து ரூஃப்டாப் ஏரியா பார்க்க போறோம்.
ஸ்டெப்ஸ்க்கு டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. SS ஹேண்ட்ரெயில் ஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த வீடு RCC ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ரூஃப்டாப் ஏரியால ட்ரிங்கிங் வாட்டர், போர்வெல் வாட்டருக்காக 2 செப்பரேட் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்ஸ் கொடுத்திருக்காங்க. ரூஃப்டாப் ஏரியாலயும் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் கொடுத்திருக்காங்க. ரொம்ப அழகான இந்த வீடு நல்ல ஒரு பிஸியான பிரைம் லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுடைய பட்ஜெட் 45 lakhs. வீட்டை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். புக்கிங்க்கு கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த அழகான வீடு பத்தி உங்க சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.